பாலகிருஷ்ணன் சார் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு பர்சன் ஆக்சுவலாக. இஸ் பார்ன் வித் அ கோல்டன் ஸ்பூன். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கலை குடும்பம். என்டி ராமராவ்னா அவர்களை வந்து ஒரு தெய்வம் மாதிரி பார்த்த மக்கள், ஆந்திரா மக்கள், தெலுங்கு பேசும் மக்கள். ஸோ அவருடைய பையனும்போது அவருக்கு ஒரு பவர் வந்து, மக்களுடைய பவர் வந்து, சப்போர்ட் வந்து அவருக்கு நிறைய இருக்குது. அவர் எது பண்ணாலும் மக்கள் வந்து அதை ஆதரித்து பார்க்கறதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு அருமையான கேரக்டர் அவர் ஆச்சு. ரொம்ப அன்பாக பேசுவார். நாங்கள் சென்னைன்னு சொன்னோன்னே, ஏய் நானும் சென்னையில் தான் படித்தேன் தெரியுமா அப்படின்னாரு. ஸோ அவர் பேசுறதே அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப நல்ல ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் ஆக்சுவலாக. அப்படிதான் அது. ஸோ அது அது ஒரு ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஒரு குணம் இருக்கும் இல்லையா, அதில் அவரோட குணம் அப்படி. ஆனால் அவர் ரொம்ப நல்ல மனிதர். எல்லாருடையும் ரொம்ப அன்பாக பேசுவார். ஜாலியாக அவர் உரிமையை எடுத்து பேசுவார். செட்டில் கூட இருக்கும்போது அப்படியே ஜாலியாக பேசிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு சும்மாவே இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று பேசிட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு அது வந்து கூட இருக்கும் எல்லாருக்குமே வந்து அரவணைச்சு அப்படியே கொண்டு போவார். ஆனால் ஒரு கோபமான ஆளும் கூட அவர். கோபத்தை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அதில் பார்க்கல. எங்கள் கூட இருக்கும்போது அது கோபப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. பட் நல்ல ஒரு அனுபவம். அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப நல்ல அனுபவம். அவரும் ஒரு காட் ஆஃப் ஆக்டர், இந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஏன்னா அவர் என்ன பண்ணாலும் பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு ரசிகர் பட்டாலும், அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாலும் இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம். அவர் லைஃப் லாங் வந்து அவர் அப்படி தான் இருப்பார், அப்படி தான் இருக்கணும்னு நான்